analyze the job matcher using AI. And I will second MC students Nathan, Ganesan, Kumar, Bharat SCI. Hi everyone. Our topic is AI resume analyzer and job matcher. And now we are current world we are providing to the lots of job descriptions and resume analyzing because the students that attend to the already the campus interview and at the same time the fast freshers and then the experienced candidate now provide to the lots of resumes in the portal and then HR basic to the lots of struggle for the screening, recruiting and skill-based training. So our AI bot analyze to the resume and predict to the matching to the job skills and the job descriptions. And at the same time students we are providing the lots of skills. But skills is not matching to the JD. So analyzing to the very struggle to the HR. So our AI resume analyzer predict to the matching the AI resume and the same time providing to the AI chatbot. Chatbot means the freshers attend to the interview and guide to the AI bot and the same time analyzing to the lots of skills. For example, Java roles is maintained to the only Java developers, but now we are freshers or students are made to the all types of skills putting the resume. But அது எப்படி சொல்றதுன்னா இப்போ ரெசியூமை நம்ம போஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஜாவா டெவலப்பர் இப்போ அவங்க ரெசியூம் கொடுக்குறாங்கன்னா ஓவரால் ஜாவா டெவலப்பர் மட்டும் அந்த இருக்க மாட்டாங்க. அதுக்கு ரியாக்ட் இருப்பாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா பர்டிகுலரா எனக்கு தேவை ஜாவா டெவலப்பர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நம்ம அதை அனலைஸ் பண்றதுக்கு ஹிட்டப் லிங்க்டின்ங்கிற மாதிரி இதெல்லாம் டெவலப்பர்ஸ் அவங்க கோட போஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்டின் மோஸ்ட்லி ஹிட்டப்போட லிங்கை பேஸ் பண்ணி தான் ஏஐ ஒர்க் ஆகும். பிகாஸ் ஒரு 100% டெவலப்பர் கண்டிப்பா அவங்க பண்ற கோட் எல்லாத்தையுமே ஹிட்டப்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப தெரிஞ்சிடும் அவங்க எதுல லேக்கா இருக்காங்க, எவ்வளவு ஃபுல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎம் இப்போ ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இது டாப் எம்என்சி கம்பெனி மட்டும்தான் இதை ஸ்ட்ரகிள் பண்றாங்க அந்த ரெசியூம் அனலைஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இப்போ ஐபிஎம் இடையில ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதை ஸ்டாட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல போயிட்டு அந்த இதை போய் அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது எம்என்சி கம்பெனி மட்டும் இல்ல, ஸ்டார்ட் அப் கம்பெனி, டெக் கம்பெனி, பிரைவேட் சொல்யூஷன் எல்லாருமே இந்த ஏஐ வந்ததுல இருந்து ஒரு ரெசியூமை ஒரு எப்படி சொல்றது ஒரு 100% டெவலப்பரான கேண்டிடேட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு இஷ்யூக்காண்டி தான் இப்போ இது போயிட்டு இருக்கு. நம்ம ஏடிஎஸ் ஃபார்மேட் வந்ததுனால ரெசியூமை நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் ஃப்ரெஷர்ஸால அந்த ரெசியூமை ஈஸியா அனலைஸ் பண்ண முடியாது. இதே 5+, 6+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஈஸியா அனலைஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடலாம். பட் ஃப்ரெஷர்ஸ் இதை அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ எங்க இதுல அதுதான் மெயின். Resume analyzer and job matcher using API. API serves as a bridge between the two apps. Like the interface serves as a bridge between the two apps, which will analyze the resume and match the job with the job description. Which will match the resume with the job description using the keywords and internship based on. Resume analyzer and job matcher. ये केस स्टडी पे ये जॉब मैच அவர் அறிவுறுத்தி தேவலாம்